அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சியில் சில பிரச்சனை இருக்குது. அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றியும், நேற்று தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அதிமுகவில் வந்து ஒரு 25 எம்எல்ஏ வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதை பற்றியும், அது இல்லாத வந்து அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சில விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் தி கோட்ஸ். ஃபஸ்ட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் 11 முறை வந்து கட்சி தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு பொறுப்பு ஏற்று நீங்கள் வந்து அதிமுகவோட பொதுச்செயலாளர் பதவியை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சியில் 2 அணியாக பிரிஞ்சுது. அதாவது வந்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு CV சண்முகம் அவர்களோட தலைமையில் ஒரு பக்கமும், எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் தலைமையிலும் ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சுது. இந்த 2 குரூப்பிலும் வந்து ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் உள்கட்சி பிரச்சனையில் கருத்து வேறுபாடுக்காக மாற்றி பேசிக்கிட்டாங்க. அதில் ஒரு சில சலசலப்பில் வந்து அடிக்கிறதுக்கும் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து நியூஸில் வந்திருக்கு, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். பட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நேற்று சட்டசபையில் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சட்டப்பேரவை குழு தலைவர் ஒருத்தரை நியமிப்பாங்க. அது இல்லாத அந்த எம்எல்ஏங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கொறடாவும் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா, இந்த கொறடாவோட ஒர்க் என்ன அப்படின்னா, கட்சியோட டிசிப்ளைனை ரொம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கொறடாவோட பார்த்துக்க வேண்டிய வேலை. ஸோ அந்த கொறடா வந்து யார் சொன்னாலும், அவங்க வந்து ஒரு சட்டசபைக்கு வந்து எம்எல்ஏங்க எல்லோரும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னாலும் அவங்க ஓட்டு போடணும். அந்த கட்சியில் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் அந்த கொறடா சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ண தவறு அப்படின்னாங்கன்னா, இல்லை ஓட்டு வந்து போடாமல் அன்றைக்கி லீவ் போட்டாங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக அவங்க மேலே வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் அப்படிங்கிறது ரூலு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போது 47 எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கேவில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து இது எஸ்பி வேலுமணி தலைமையில் வந்து 25 எம்எல்ஏவும் 22 எம்எல்ஏ வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும் போயிருக்கு. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 47 எம்எல்ஏல 32 எம்எல்ஏ வந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 3ல் 2 பங்கு போயிட்டால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. ஆனால் இப்போது 25 எம்எல்ஏ போனதுனால கண்டிப்பாக அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் அப்படிங்கிறது ஸோ ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிற ஒரு ரூல். பட் இப்போ என்ன அதில் பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் ஆல்ரெடி சட்டப்பேரவை குழு தலைவராக வந்து திரு எடப்பாடி பழனிசாமியும் கட்சியோட கொறடா அப்படிங்கிறத அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எஸ்பி வேலுமணி தலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்பேரவை குழு தலைவராக வந்து எஸ்பி வேலுமணி அவர்களையும் கட்சியோட கொறடாவை வந்து விஜயபாஸ்கர் அவர்களையும் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நேற்று வந்து உட்கட்சி பிரச்சனை மீறி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயத்தை கேட்காம அவங்க போயிட்டு எல்லாருமே, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவாக 25 எம்எல்ஏ போட்டு தாவேகா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி 144 ஓட்டு வாங்கி அவங்க வந்து அடுத்த ஆட்சி நடத்துறதுக்கான கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா, திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். நீங்கள் அதாவது இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்கிற முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சோபா செட்டு போகுது, அதுக்கப்புறம் முதலமைச்சர் போகிறாரு அப்படின்னா குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய எதிர்க்கட்சி தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் எல்லாமே இதை பற்றி பேசினாங்க. இதை பற்றி வந்து முதல்வர் வந்து சொல்லணும் அப்படின்னாரு. முதல்வர் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து குதிரை பேர ஆட்சி இல்லை, இது வந்து குதிரை வேகத்தில் போகிற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதுக்கு ரிப்ளையும் கொடுத்துருந்தார். பட் இந்த விஷயத்தில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் பாயாதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்னென்னா, 2 பக்கம் இருக்கிற கட்சி, அதாவது சட்டப்பேரவை குழு தலைவர்களையும் சரி கட்சியோட கொறடாவையும் சரி திரு சபாநாயகர் அவர்கள் வந்து 2 பேர்த்தையும் அங்கீகரிக்கலை. சப்போஸ் அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா இவங்க மேலே வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் கொடுக்கலாம். இப்போ 2 பேர்த்தையும் அங்கீகரிக்காதனால இப்போ யாரை அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து கட்சியோட சட்டப்பேரவை தலைவராகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொறடாவை வந்து விஜயபாஸ்கரை நியமித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். இதே இல்லை அப்படின்னா வந்து கட்சியை வந்து அவருக்கு வந்து சபாநாயகர் வந்து 2 பேர்த்தையுமே கொறடாவை வந்து ஏற்றுக்கல. சப்போஸ் ஏற்றுக்காமல் இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டால்
அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா திரு சபாநாயகர் அவர் தான். அவர் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஆனால் இப்போ இவங்க மேலே கட்சி தகவல் தடை சட்டத்தில் இவங்களோட எம்எல்ஏ பதவியை பறிக்கலாமா பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக சட்டமன்றத்தோட ஆளுநரோட விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் தலையிடாது. ஆனால் இதுவே கோர்ட்டில் போய் கேஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான முறையான விசாரணை நடத்திவிட்டு அதுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சில பத்திரிக்கையாளர்களும் சில வந்து அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கான மெயின் காரணம் யார் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் இப்படி வந்து ஒரு விஷயம் உருவானதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் பதவி ஏற்ற அடுத்த நாள் வந்து நிறையா கட்சி தலைவர் தமிழகத்தோட அரசியல் தலைவர்களை விஜய் சந்தித்தார். திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாங்க, அதுக்கப்புறம் வைகோ அவர்களை சந்தித்தாங்க, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை வந்து திரு அன்புமணி அவர்களை சந்தித்தாங்க, அதே மாதிரி திரு சீமான் அவர்களையும் சந்தித்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சந்தித்தாங்க. ஆனால் இது இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக எஸ்பி வேலுமணியை போயிட்டு அவங்க சந்திக்கிறாங்க. அப்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஏன் வந்து எல்லாத்தையும் பார்த்த திரு விஜய் அவர்கள் ஏன் இவரை மட்டும் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கொஷின் மார்க்காக வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது ஒன்றாத என்னென்னா, சட்டசபையில் வந்து பேசும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சியோட தலைவர்களுக்கு மட்டும்தான் பேச அனுமதி வழங்குவாங்க. அதே மாதிரி எடுத்தோடனே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேச்ச வாய்ப்பு அளித்தாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாங்க. பேசும்போதே இமீடியட்டாக அந்த ஏடிஎம்கேவோட தலைவர் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இமீடியட்டாக வந்து அடுத்து வேறு ஒரு கட்சிக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இமீடியட்டாக வந்து எஸ்பி வேலுமணிக்கு பதவி கொடுத்தாங்க. அங்கே தான் வந்து இது பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப அதிகமாக தொடங்க ஆரம்பிச்சிச்சு. பட் இதை பற்றி நிறையா வந்து அவங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. பட் எஸ்பி வேலுமணி அவர்களோட தலைமையில் இருக்கிறவங்க நேற்று வந்து பத்திரிக்கையாளர் சந்தித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து என்னென்னா ரெட்டலையை பிரிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை, அதாவது அதிமுக பிளவுபடுறது எங்களோட நோக்கம் இல்லை, அதிமுக எக்காரணத்தை கொண்டும் பிளவுபடக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் வந்தோம். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எப்போ வந்து நமக்கு எதிரி கட்சியான திமுக கூட நீங்கள் வந்து கூட்டணி வச்சு நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னீங்களோ அப்பயே எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரோட திரு திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சராக அவங்க பரிந்துரை பண்ணாங்க, திமுக அவங்க பரிந்துரை பண்ணாலும் நீங்கள் வந்து இல்லை முதலமைச்சர்னால் அது நான் மட்டும்தான் ஆகணும் அப்படின்னு என்றைக்கு நீங்கள் நிராகரிச்சிங்களோ எங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் நாங்கள் உங்களை விட்டுட்டு எங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கோம். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் கட்சியை விட்டு நீங்கள் வந்ததுலேருந்து எப்போ கட்சி பொதுச் செயலாளர் ஆனீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னென்னா, எல்லாரையுமே கட்சியிலேருந்து பதவியை விட்டு நீக்கிறத மட்டும்தான் நீங்கள் வேலையாக பார்த்துருக்கீங்க. நம்ம கட்சியிலேருந்து, அதாவது அதிமுகவிலேருந்து வெளியே போனவங்க தான் இன்றைக்கி 60 எம்எல்ஏ தாவேக்காவில் இருக்காங்க. எல்லாம் நம்ம கட்சியிலேருந்து வெளியில் போனவங்க தான். நீங்கள் திரு செங்கோட்டையன் அவர்களை வெளியே அனுப்புனீங்க, அதே மாதிரி பன்னீர்செல்வத்தை வெளியே எடுத்தீங்க, அதுக்கப்புறம் திருமதி சசிகலாவை வெளியே எடுத்தீங்க, டிடிவி தினகரனை வெளியே எடுத்தீங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் வெளியே எடுத்தனால, இவங்க எல்லாம் வெளியே போனதுனால தான் நம்மளோட கட்சியோட அங்கீகாரம் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு போனதுக்கு காரணம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று நீங்கள் வந்து கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அந்த தரப்பு சொல்லுது. எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் இந்த கட்சியை வந்து மறுபடியும் நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னா மறுபடியும் திருமதி சசிகலா அவர்களையும் அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அவர்களையும் மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இமீடியட்டாக அவர் என்ன பண்ணிட்டார், திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் 25 எம்எல்ஏ இதை விட்டுட்டு ஆதரவாக ஓட்டு போட்ட தாவேக்காவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட 25 எம்எல்ஏ அவங்களையும் இமீடியட்டாக மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு இமீடியட்டாக 17 புதிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையுமே கட்சி தலைமையிலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எப்போ வந்து திமுக கூடன்னு சேரன்னு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து ஒரு கண்டினியூவாக ஒரு 3 டேஸ்க்கு மேலே நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு இந்த மறுபடியும் இந்த பழைய அதிமுக வீரியத்தோடு வரும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பங்குக்கு சொன்னாங்க. பட் இந்த விஷயம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. அடுத்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், இந்த கட்சியில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு வந்து 2 வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று, சபாநாயகர் யார் அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து
கட்சி தாவல் தடை சட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அப்படி இல்லைன்னா அவரோட பொதுச் செயலாளர் பதவி மறுபடியும் பொதுச் செயலாளரை வந்து கட்சியை கூட்டி பொதுச் செயலாளர் பதவியை மறுபடியும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரு சிவி சண்முகம் சொல்கிறதுல என்னென்னா, மறுபடியும் பொதுச் செயலாளர் பதவியை கூட்டுங்கன்னு சொல்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பொதுச் செயலாளராக இருக்கிறது யார் அப்படின்னா, அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்போ இருக்கார். பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு ஒரே அங்கீகாரம் உள்ள யாருன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தான். எப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.